विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् स्वाहा पूजां समर्पयामि आर्केण कन्नस्मयामि नैवेद्यं निवेदयामि नैवेद्यानन्तराचमनीयं समर्पयामि पूर्णाहुतिं करिष्ये ॐ पूर्णाहुतिमुत्तमां जुहोते सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति यो वयं वै पूर्णाहुतिः पूर्णाहुतिमुहूर्तो अस्तु சிந்தாருங்கள். நமஸ்காரம். சிந்தாருங்கள். ஓம் நம சிவாய. என்ன தீட்சதரே, திருப்திதானே? நீலநக்கரே, தாங்கள் நடத்தும் வேள்வியில் நாங்கள் வந்து கலந்து கொள்வதே எங்களுக்கு பெரும் பாக்கியம். அப்படி இருக்க நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்போமா? வேள்வி நடத்துவது என்பது திருக்கோயில்களில் ஏதேனும் விசேஷ நாட்களில் நடத்துவார்கள். சில இல்லங்களில் ஏதேனும் சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது வேள்வி செய்வார்கள். ஆனால் உங்கள் வீட்டில் மட்டும்தான் வருடத்தின் எல்லா நாட்களிலும் வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது. அக்னிஹோத்திரம் என்ற வேள்வியை தினந்தோறும் நடத்தி இந்த ஊரில் உள்ள அந்தணர்களிலேயே தாங்கள் மிகவும் உயர்ந்து நின்று பிராமணர்களுக்கே வழிகாட்டியாக இருக்கிறீர்கள். அப்படி சொல்லுங்கள். என் மகள் மகேஸ்வரிக்கு நான் வரன் தேடிய சமயத்தில் எத்தனையோ தீட்சிதர்களின் குடும்பங்களிலிருந்து வரன்கள் வந்தாலும் பிராமண நெறிகளை முறையாக கடைபிடிக்கும் ஒருவரைத்தான் என் மகளுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நீலநக்கரை தேர்ந்தெடுத்து இவருக்கு மாமனாராகும் பாக்கியத்தை நான் பெற்றுக் கொண்டேன். எங்கள் மகள் மகேஸ்வரியை இவருக்கு மனம் முடித்து தந்திருப்பதால் தான் அவ்வப்போது இங்கு வந்து இந்த வேள்வியில் பங்கு பெறும் பாக்கியம் எங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. இதற்கே சில பேர் மகளை மனம் செய்து தந்த பின் அடிக்கடி மருமகன் வீட்டிற்கு செல்வது கௌரவம் அல்ல என்கிறார்கள். அம்மா, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? இவர் உங்களை மாமனார் மாமியார் என்றா நினைக்கிறார்? பெற்ற தாய் தந்தையராக பாவிக்கிறார் அல்லவா? அது மட்டுமல்லாமல் இதே ஊரில் நீங்கள் இருப்பதனால் தான் நீங்கள் இங்கும் நான் அங்கும் நினைத்தவுடனே வர முடிகிறது. இதை பற்றி மற்றவர்கள் என்ன பேசினால் நமக்கு என்ன? சரியாக சொன்னாய் மகேஸ்வரி. தாய் தந்தை, மாமனார் மாமியார், சகோதரன் சகோதரி என்ற உறவுகளை ஒன்று சேர்த்து மேம்படுத்துவது அன்பு ஒன்றுதானே. அந்த அன்பின் மூலாதாரம் தான் அந்த ஈசன். அந்த பரமனை துதிப்பதன் மூலம் அனைவரும் அந்த வட்டத்திற்குள் வந்து விடுகிறோமே. உதாரணமாக, நான் சிவபக்தனாக இருப்பதால் நீ எனக்கு மனைவியாகி நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து சிவபக்தியில் ஈடுபடுகிறோம். நாம் வாழும் இல்லத்தை சிவாலயமாகத்தான் கருதுகிறோம். ஆகையால் நமக்குள் உறவுகள் என்ற பேதமே இல்லை. அனைவருமே சிவபக்தர்கள் என்ற ஒற்றுமைதான் உண்டு. உன் மூலம் உன் தாய் தந்தை, அவர்களின் உறவினர்கள் என அனைவருமே அந்த இறைவனின் திருவருளை பெறும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சாந்தமங்கையில் எழுந்தருள் இருக்கும் அயவந்திநாதர் அவரது திருக்கோயிலில் சதா சர்வ காலமும்
அவர் அருகிலேயே இருந்து பூஜை செய்யும் பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். அவரை இல்லத்தில் இருக்கும் போதும் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காகவே நாள் தவறாமல் யாகம் நடத்துகிறேன். அது மட்டுமல்லாமல் பிராமணனுக்கு உரிய கடமைகளில் மிகவும் முக்கியமானது யாகங்களை நடத்துவதும் மற்றவர்களுக்கு யாகத்தை செய்விப்பதும் தானே. நீலநக்கரே, தாங்கள் தினந்தோறும் அக்னிஹோத்திரம் செய்வதில் ஏதேனும் காரணம் உண்டோ? நிச்சயம் உண்டு. சிவன் என்றாலே நெருப்புதானே. அதனால்தான் வேள்வி தீயில் அந்த ஈசனை காண்கிறேன். தாங்கள் சொல்வது சரிதான். ஆனால் வேள்விகளில் பல முறைகள் உள்ளனவே. ஆனால் தாங்கள் ஒரே மாதிரியான வேள்வியைத்தானே ஒவ்வொரு நாளும் செய்கிறீர்கள். வேள்வி தொடங்கியவுடனே ஓம் நமச்சிவாய என உச்சரிக்க துவங்கி விடுகிறீர்கள். நான் செய்யும் வேள்வியின் முக்கியத்துவம் அதுதானே. நீலநக்கரே, நான் எத்தனையோ வேள்விகளில் பங்கு கொண்டிருக்கிறேன். ஆனால் அங்கெல்லாம் தென்படாத ஒரு ஈர்ப்பு தாங்கள் நடத்தும் வேள்வியில் எங்களுக்கு ஏற்படுவதை எங்களால் நன்றாக உணர முடிகிறது. இங்கு என்ன மந்திரத்தை உச்சரித்து வேள்வி நடத்துகிறீர்களோ அதே மந்திரத்தை உச்சரித்துத்தான் மற்ற இடங்களிலும் நடத்துகிறார்கள். ஆனால் இங்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு பரவச நிலை ஏற்படுகிறது என்பது எங்களுக்கே புரியவில்லை. அவர் உச்சரிக்கும் பஞ்சாட்சர மந்திரமே அதற்கு காரணம். வேள்வி தீயின் முன்னால் அமர்ந்து பஞ்சாட்சரத்தை ஜெபித்தால் அது பல மடங்கு சக்தி கொண்டதாக மாறும். இவரை நான் மணந்து இந்த இல்லத்தில் கால் வைத்த நாள் முதல் இன்று வரை அவர் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபிக்காமல் இருந்த நாளே இல்லை. தீட்சிதரே, ஓதும் வேத மந்திரங்கள் அனைத்தும் அந்தந்த தேவதைகள் மூலம் பரமநடியை சென்றடைகிறது. ஆனால் பஞ்சாட்சர மந்திரமோ நேரடியாக அந்த ஈசனை இந்த வேள்வி தீயில் தன்னை இணைத்துக் கொள்ளும்படி செய்கிறது. ஆனால் வேத மந்திரங்களை உச்சரித்துத்தான் வேள்வி நடத்த வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது. அப்படி பார்த்தால் யஜுர்வேதத்தில் பஞ்சாட்சர மந்திரம் பாடப்பட்டிருக்கிறதே. பஞ்சாட்சரமயம் சம்பும் பரபிரம்ம ஸ்வரூபிணம் நகாராதி யகாரந்தம் ஞாத்வா பஞ்சாட்சரம் ஜபே. பரபிரம்ம ஸ்வரூபமாக உள்ள பஞ்சாட்சரத்தை பரமேஸ்வரன் தன் வடிவமாக கொண்டிருக்கிறார். அந்த வேதங்கள் அனைவரும் உணரும்படி தமிழில் இருக்க வேண்டும். அதை அனைவரும் அறிந்து அதன் மகிமையை நாமும் உணர வேண்டும் என்பதற்காகத்தானே திருமூலர் அஞ்செழுத்தான பஞ்சாட்சரம் பற்றி விரிவாக பாடியிருக்கிறார். அது என்ன? அஞ்செழுத்தாலே அமர்ந்தனன் நந்தியும் அஞ்செழுத்தாலே அமர்ந்த பஞ்சாட்சரம். அஞ்செழுத்தாகிய அக்கர சக்கரம் அஞ்செழுத்துள்ளே அமர்ந்திருந்தானே. அதாவது நமசிவாய எனும் 5 எழுத்தாலான திருவாகியில்தான் நந்தி எனவும் பெயர் பெற்ற ஈசன் அமர்ந்திருக்கிறார். 5 எழுத்தாலான பஞ்சாட்சரம் நம்மோடு அமர்ந்திருக்கிறது. அச்சரங்களால் உருவான சக்கரங்கள் 5 எழுத்தை கொண்டவைதான். மொத்தத்தில் இறைவனே 5 எழுத்தாகத்தான் இருக்கிறார். நா ஈசனின் கால்களாகின்றன. மா வயிறாகிறது. சி தோள்களாகின்றன. வா வாயாகிறது. யா கண்களாகிறது. அந்த நமசிவாய மந்திரத்தை ஒவ்வொரு விதமாக உச்சரிக்கும் போதும் ஒவ்வொரு விதமாக பலன் தரும். சுவாமி, பஞ்சாட்சர தியானத்தில் ஈடுபட்ட மறுகணமே நீங்கள் அதில் தன்னை மறந்து மூழ்குவதை பலமுறை பார்த்திருக்கிறேன். அதை பற்றி பேச ஆரம்பித்தாலே தன்னையே மறந்து விடுகிறீர்களே, ஏன்? அதில் என்னமா ஆச்சரியம்? அவர் தான் பூஜிக்கும் அந்த அயவந்தி நாதரையே பஞ்சாட்சரத்தின் வடிவமாகத்தானே பார்க்கின்றார். ஆமா மகேஸ்வரி, இப்படி சிவமே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்பவரோடு வாழும் பாக்கியம் பல பிறவிகளில் நீ செய்த புண்ணியத்தால் தான் உனக்கு கிடைத்திருக்கிறது. சரியாக சொன்னாய். சைவ நெறியை முறையாக கடைபிடித்து வாழும் உயர்ந்த அந்தண தம்பதியருக்கு உதாரணம் நீலநக்கரும் அவர் மனைவி மகேஸ்வரியும் தான் என்று இந்த சாத்தமங்கை கிராமமே உங்கள் இருவரையும் போற்றுகின்றது. கணவரின் சிவ தொண்டுக்கு காலமெல்லாம் துணையாக இருந்து பணிபுரிவாயாக. அம்மா மகேஸ்வரி, அனைவரும் உணவருந்த உடனே ஏற்பாடு செய். ஆகட்டும் சுவாமி.
ஓம் நம சிவாய. ஆஹா, வாருங்கள் வாருங்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பரே, தாங்கள் தான் நீலநக்கர் என்ற திருநாமம் கொண்டவரா? ஆம் சுவாமி, அடியேன் தான். தாங்கள் என் இல்லம் நாடி வந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நாங்கள் பல திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு இந்த சாத்தமங்கைக்கு வந்தோம். மதிய நேரமாகிவிட்டதால் இங்கு உணவு எங்கே கிடைக்கும் என்று கேட்டபோது, அதற்காக நீங்கள் எங்கும் போக வேண்டாம், நீலநக்கர் இல்லம் அருகில்தான் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அடியார்க்கு அமுதளிப்பதை அவர் விரதமாகவே கொண்டிருக்கிறார், அங்கு செல்லுங்கள் என்றார்கள். சிவனடியார்களை உபசரிப்பதில் தாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்பது புரிகிறது. அவர் அப்படி இருப்பதில் ஆச்சரியமில்லை. அவர் பெயரே நீலநக்கர். நக்கர் என்றால் நகைத்தவர் என்றுதானே பொருள். திருபுரங்களை நகைத்தே இறைத்தவர் அல்லவா ஈசன். அப்போது அவருக்கு ஏற்பட்ட பெயர்தான் நக்கன். அத்தோடு நீலகண்டத்தின் பெயரையும் இணைத்து நீலநக்கர் என்று பெயரிட்டு இருக்கிறார்கள் என்றால் அதற்கேற்ப அவர் இருப்பதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? அடடா, என்னை கண்ட சில நொடிகளில் எவ்வளவு கருத்தை சொல்லிவிட்டீர்கள். நல்ல நேரத்தில் நீங்கள் வந்துள்ளீர்கள். அக்னிஹோத்திர யாகத்தை இப்பொழுதுதான் முடித்தேன். யாகம் முடிந்ததும் பிராமணர்களுக்கு உணவருந்துவது வழக்கம். இன்று அவர்களோடு சேர்ந்து சிவனடியார்களும் உண்ணப்போவது மிகவும் மங்களகரமான விஷயம். உள்ளே வாருங்கள், உணவருந்தலாம். ஆஹா, வேதமேவிய சான்றோரோடு உணவு உண்பது எங்கள் பாக்கியம். நமசிவாயம், நமசிவாயம். வாருங்கள் வாருங்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மகேஸ்வரி, வாருங்கள் வாருங்கள். நமசிவாயம். இவள் என் மனைவி. வணங்குகிறோம். மகேஸ்வரி, சுவாமி, தாங்கள் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே நான் பார்த்து விட்டேன். அப்பொழுதே இவர்களுக்கும் சேர்த்து இலை போட்டிருக்கிறேன். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். வாருங்கள் சுவாமி, அமருங்கள் அமருங்கள். மகேஸ்வரி, பரிமாறு. நில்லுங்கள். நீலநக்கரே, என்ன இது? என்ன? இவர்களை ஏன் இங்கு அமர வைத்தீர்கள்? ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறது உமது கேள்வி. யாரை எங்கே அமர வைப்பது என்பதில் தராதரம் தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் பேசுவதின் பொருள் எனக்கு புரியவில்லை. புரியவில்லையா அல்லது புரியாதது போல் பாவனை செய்கிறீர்களா? நீலநக்கரே, உமது இல்லத்தில் நாங்கள் உணவருந்த வருகிறோம் என்றால் அதற்கு காரணம் நீரும் அந்தணர் குலத்தை சேர்ந்தவர் என்பதால் தான். அப்படி இருக்க எங்கிருந்தோ வந்த இவர்களை எந்த குலமென்றே தெரியாமல் எங்களுக்கு சமமாக அமர வைப்பதா? அவர்களோடு ஒன்றாக அமர்ந்து நாங்கள் உணவருந்துவதா? அன்பரே, முதலில் அவர்கள் உண்ணட்டும், பிறகு நாங்கள் உண்கிறோம். சுவாமி, சுவாமி, அமருங்கள். வேதியர் குலத்தின் பெருமகனாரே, இவர்கள் உள்ளே வருவதற்கு முன் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வேதமறிந்த சான்றோர்களோடு உணவு அருந்துவது நாங்கள் செய்த பாக்கியம் என்றார்கள். ஆனால் நீங்களும் வேத நெறியை தவறாக புரிந்து கொண்டு வேதங்களை வகுத்து தந்த வேத வியாசரையே அவமதிப்பது போல் பேசுகிறீர்கள். நீலநக்கரே, உமது பேச்சிற்கு என்ன பொருள்? வேத வியாசர் யார்? வேதங்களை நான்காக பிரித்து புராணங்களையும் இதிகாசங்களையும் உபனிஷதங்களையும் நமக்கு தந்தவர் வேதவியாசர் அல்லவா? 33 தேவர்களும் இப்படித்தான் இருப்பார்கள் என்று உருவத்தை வகுத்து தந்தது அந்த வேதவியாசர் அல்லவா? அவர் என்ன பிராமணரா? பராசர மகரிஷிக்கும் மீனவ குலத்தில் உதித்த வேதவதிக்கும் மகனாக தோன்றிய அவதாரம் அல்லவா அவர்? யார் எந்த குலத்தில் பிறக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இதெல்லாம் இப்போது எதற்கு? நமக்கென்று சில தகுதிகள் இருக்கின்றது, உரிமைகள் இருக்கின்றது. வேத மந்திரங்களை உச்சரிக்கும் உரிமை நமக்கு மட்டும்தான் உண்டு. நாம் மட்டும்தான் அதை சொல்ல வேண்டும். இறைவன் சந்நிதியில்
கர்ப்ப கிரகத்திற்குள் நுழையும் உரிமை யாருக்கு இருக்கிறது? நமக்கு மட்டும்தானே இருக்கிறது. அதனால் குலத்தால் உயர்ந்தவர்கள் நாம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவன் பிறப்பால் மட்டும் உயர்ந்தவனாகிவிட முடியாது. அவனது சொல்லும் செயலும் போற்றப்படுபவையாக இருக்க வேண்டும். எண்ணத்தில் இறைவனை தொடுவதைத் தவிர வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. பிராமணன் என்பவன் யார்? பிரம்மத்தை உணர்ந்தவனே பிராமணன். அனைவரிடத்திலும் அன்பு காட்டுபவனே பிராமணன். உண்மையான பிராமணனுக்கு வேதம் கிடையாது. அதன்படி பார்த்தால் எப்போது இவர்கள் சிவசிவா என்று திருநீர் அணிந்து காவி உடையும் தரித்து விட்டார்களோ, சிவனடியாராக மாறிவிட்டார்களோ, அதற்கு பிறகு இவர்களுக்கு வேதமே கிடையாது. தீண்டத்தகாதவர் என்று சொல்லப்பட்ட நந்தனாரையும் வேடனான கண்ணப்பனையும் தனது அடியவராக ஏற்று அருள்வாளித்தவர் அல்லவா எம்பெருமான்? இந்த விவாதம் எல்லாம் வேண்டாம். எங்களோடு அமர்வதற்கு கூட இவர்களுக்கு தகுதி கிடையாது. அப்படி பார்த்தால் தலங்கள் தோறும் சென்று இறைவனை தரிசித்து விட்டு வரும் இந்த சிவனடியார்களோடு அமர்ந்து உண்ண உங்களுக்குத்தான் தகுதி கிடையாது. நீலநக்கரே, இவர்களோடு சேர்ந்துதான் உணவருந்த வேண்டுமென்றால் எங்களுக்கு இந்த உணவே வேண்டாம். சிவனடியார்களை அவமதிக்கும் உங்களுடைய உறவே வேண்டாம். ஓ, அந்த அளவிற்கு போய்விட்டதா? இனி இந்த இல்லத்தில் நாங்கள் உணவருந்த மாட்டோம். எழுந்திருங்கள். அன்பரே, எங்களால் பிராமணர்கள் உணவு அருந்துவது தடைப்பட்டு விட்டது. நீங்கள் உண்ணக்கூடாது என்று சொன்னவர்களுக்காக ஏன் இரக்கப்படுகிறீர்கள்? சிவனடியாரை அவமதிப்பவர்கள் எவரானால் என்ன? அவர்களை பற்றி நான் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. சிவனடியாரோடு சேர்ந்து உணவு உண்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை அவர்கள் உணர மறந்துவிட்டார்கள். அவர்கள் உண்ணவில்லை என்றால் என்ன? நான் உங்களோடு உண்ணுகிறேன். மகேஸ்வரி, பரிமாறு. ஓம் நம சிவாய. உண்ணுங்கள். பாத்தீங்களா, குருக்கள் வந்துட்டாரு. இவ்வளவு அதிகாலையில இவரால எப்படி வர முடியும்னு கேட்டீங்கல்ல, இப்ப என்ன சொல்றீங்க? நீ சொல்றது சரிதான் புள்ள. பக்கத்து தெருல இருந்து நாம வர்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா 4 வீடு தள்ளி இருந்தாலும் சரியான நேரத்துக்கு சீக்கிரம் வராரு பாத்தியா? அதுதான் நீலநக்கர். வணங்குகிறேன் சுவாமி. சங்கரா, பூஜைக்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்து விட்டாய் அல்லவா? உக்ரான அறையிலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து விட்டேன். மடப்பள்ளியிலிருந்து நெய்வேத்தியமும் செய்து கொண்டு வந்து விட்டார்கள். நல்லது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சுவாமி, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஈசானாய நமः. ஓம் சத்புருஷாய நமः. ஓம் அகோராய நமः. ஓம் வாமதேவாய நமः. ஓம் விபீஷணாய நமः. ஓம் ருத்ராய நமः. ஓம் மகாதேவாய நமः. நம சிவாய. நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய. மகேஸ்வராய நமः. ஓம் பரமேஸ்வராய நமः. ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
சிவாய. நீலநக்கரே, வாருங்கள் வாருங்கள். வணங்குகிறேன். எப்பொழுது வந்தீர்கள்? தாங்கள் பூஜை தொடங்குவதற்கு முன்பே வந்துவிட்டேன். பூஜையில் இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காகவே அமைதியாக இருந்து விட்டேன். அடடா, ஏன் அப்படி செய்தீர்கள்? நீங்கள் ஆத்மார்த்தமாக அயவந்திநாதனுக்கு பூஜை செய்தீர்கள். அதை பார்க்கும் போதே பக்தி உணர்வு பொங்குகிறது. பஞ்சாட்சர ஜபம் செய்யும் தங்கள் திருவாக்கால் சர்வேஸ்வரனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்வதை கேட்கும் போது உடல் சிலிர்க்கிறது. அனைத்தும் இந்த அயவந்திநாதரின் அருள். ஊர் தலைவரான தாங்களே இங்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலை பூஜைக்கு தவறாமல் வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நீலநக்கரே, நான் இந்த ஊருக்குத்தான் தலைவன். ஆனால் இந்த பெருமானோ உலகம் அனைத்துக்கும் அண்ட சராசங்களுக்கும் தலைவன் அல்லவா? அவருக்கு நித்திய தொண்டு புரியும் நீங்கள் இந்த ஊரில் உள்ள அனைவரையும் விட பெரியவர் அல்லவா? அவரிடம் வந்து இன்று என் பணிகள் சிறப்பாக அமைய அருள் புரியுங்கள் என்று வேண்டிக் கொள்வது ஒவ்வொருவருடைய உரிய கடமை அல்லவா? உண்மை உண்மை. நீலநக்கரே, தாங்கள் என்று சகஸ்ர அர்ச்சனை செய்யும் போது ஊன்றி கவனித்தேன். அதில் ஒரு நாமத்தை கேட்க வியப்பாக இருந்தது. அதை பற்றி நான் கேட்கலாமா? இறைவனின் சன்னதியில் இறைவனின் திருநாமங்களில் ஒன்றை பற்றித்தானே கேட்கப் போகிறீர்கள்? ஆம், தாராளமாக கேளுங்கள். ஓம் விபீஷ்ணாய நமக என்று சொன்னீர்கள். அது ராவணனின் தம்பியின் பெயரல்லவா? ராவணன் சிவபக்தன் அல்லவா? அவனது தம்பிக்கு இறைவனின் திருநாமங்களில் ஒன்றை வைத்திருப்பதில் என்ன வியப்பிருக்கிறது? உண்மைதான். சுவாமியின் திருப்பெயர்கள் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் உண்டு. ஒரு சொல்லை சொல்லி அதற்கு முன் வி என்ற அச்சரத்தை இட்டுவிட்டால் அது அல்ல என்பது பொருள். நாயகன், தலைவன். அதற்கு முன்னால் வி என்ற அச்சரத்தை இட்டுவிட்டால் விநாயகன் என்று ஆகிவிடுகிறது. விநாயகன் என்று சொல்லிவிட்டால் அவனுக்கு நிகரான தலைவனே இல்லை என்பது பொருள். டங்கம் என்றால் உளி, டங்கர் என்றால் உளியால் செதுக்கப்பட்டவர் என்று பொருள். அதற்கு முன்னால் வி என்ற அச்சரத்தை இட்டு விடங்கர் என்று சொல்லிவிட்டால் உளியால் செதுக்கப்படாமலே உருவானவர் என்று பெயர். அதே போல்தான் பீஷணம் என்றால் பயம் என்று பொருள். விபீஷணன் என்று சொல்லிவிட்டால் பயமில்லாதவன் என்று பொருள். ஆஹா, அற்புதம் அற்புதம். இறைவனுக்கு பயம் ஏது? அவன் விபீஷணன் தான். அதேபோல் சுக்ரீவன் என்றால் உடனே நினைவுக்கு வருவது வாலியின் தம்பி சுக்ரீவன் தானே? ஆமாம். ஆனால் அந்த பெயரும் இறைவனின் பெயர்தான். ஓம் சுக்ரீவாய நமக என்று வரும். அதற்கு என்ன பொருள்? சு என்றால் மேலானது, சுப்பிரமணியன் என்றால் மேலான பிரம்மத்திலிருந்து ஒளி வீசுபவன் என்று பெயர். கிரீவம் என்றால் கழுத்து, சுக்ரீவன் என்றால் மேலான கழுத்தை கொண்டவன் என்று பெயர். அகிலத்தை காக்க ஆலகாலத்தை உண்டு கழுத்தை கருப்பாக்கிக் கொண்டவர் அல்லவா ஈசன்? அதனால் அது மேலான கழுத்துதானே. ஆஹா, எவ்வளவு அரிய கருத்துகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இங்கு வந்து தங்களிடம் உரையாடி சில அரிய கருத்துக்களை நான் கேட்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம் சாத்தமங்கையில் எழுந்தருளியிருக்கும் இந்த பெருமானுக்கு அபயந்திநாதர் என்று பெயர் விளங்குகிறதே, அதற்கு என்ன பொருள்? அயன் என்றால் பிரம்மதேவனை குறிக்கும். அவர் இங்கு வந்து இவரை வந்தித்து அருள் பெற்றார் என்பது தல வரலாறு. அயன் வந்தித்ததால் அயவந்திநாதர் என்று பெயர் பெற்றார். ஆஹா, நீலநக்கரே, தாங்கள் ஏதோ இக வாழ்வின் நலன்களை பெறுவதற்காக மட்டும் இதை செய்யவில்லை. உங்கள் பிறவி பயனாகவே கருதி செய்கிறீர்கள். அதனால் இந்த திருக்கோயில் எப்போதும் தூய்மையாக இருக்கிறது, புனிதம் மாறாமல் இருக்கிறது. அனைத்தும் அயவந்திநாதரின் அருள். உண்ணுங்கள் சுவாமி.
ஆஹா மகேஸ்வரி, பொதுவாக சமையல் செய்யும் போது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சுவையோடு இருக்கும். அந்த சுவையின் தன்மை ஒவ்வொரு நாளும் சற்றாவது மாறுதலாக இருக்கும். ஆனால் நீ செய்யும் சமையலோ ஒரு நாள் கூட அதன் சுவை மாறாமல் எப்பொழுதும் அறுசுவையோடு இருக்கிறதே, அது எப்படி மகேஸ்வரி? சுவாமி, உணவை சமைக்கும் போது வெறும் சமையல் பொருட்களை மட்டும் வைத்து நான் சமைப்பதில்லை. என் உயிரையும் கலந்துதான் நான் சமைக்கிறேன். காரணம், இது இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டு பிறகு நீங்கள் உண்பதாயிற்றே. ஈசன் இதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்வதால் தான் உணவு சுவையாக இருக்கிறது. அதனால் இதில் என் பங்கு என்பது எதுவுமே கிடையாது. எல்லாமே இறைவனுடைய அனுகிரகம்தான். மகேஸ்வரி, உன்னுடைய பெருந்தன்மையை நினைத்து நான் பெருமிதம் அடைகிறேன். ஒருவர் நம்மை புகழ்வதை கேட்டு அதிலேயே ஆழ்ந்து மகிழ்ந்து கொண்டிருந்தால் இறைவனின் பெருமையை நம்மால் உணரவே முடியாது. நம் பெருமையைத்தான் பேசிக் கொண்டிருப்போம். சரியாக சொன்னீர்கள் சுவாமி. நீங்கள் புகழ்வீர்கள் என்பதற்காக நான் உணவை சமைக்க ஆரம்பித்தால் அதில் நான் தங்கள் மீது கொண்டுள்ள ஆழமான அன்போ இறைவன் மீது கொண்டுள்ள பக்தியோ உண்மையானதாக இருக்காது. அருமை அருமை. உன்னிடம் நான் கண்டு வியக்கும் உன்னதமான பண்பே இதுதான் மகேஸ்வரி. இதெல்லாம் தங்களோடு வாழ்வதால் எனக்கு ஏற்பட்ட பண்புதானே சுவாமி. பக்தியின் பெருமையை சொல்லி கேட்பவர்கள் பலர் உண்டு. ஆனால் பார்த்து புரிந்து கொள்ளும் பாக்கியம் எனக்குத்தானே கிடைத்திருக்கிறது. இது நம் குடும்பத்தில் வழி வழியாக வந்திருக்கும் பண்பு. பக்தியில் ஆழ்ந்து இறைவனை தியானிக்க தியானிக்க நம் சித்தம் தெளிவடையும். நாம் செய்யும் செயலில் செம்மை பிறந்திடும். தத்துவம் புரியும். நம் நெஞ்சத்தில் ஏற்பட்ட சஞ்சலங்கள் நீங்கி உறுதி ஏற்படும். ஆம் சுவாமி, உண்ணுங்கள். சுவாமி, என்னவாயிற்று? தாங்கள் இவ்வாறு இருமை நான் பார்த்ததே இல்லையே. என்னவென்று தெரியவில்லை மகேஸ்வரி. காலையில் கோயிலுக்கு சென்றதிலிருந்து லேசான இருமல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதிகாலையில் பனி கொட்டுகிறது, வெந்நீரில் ஸ்நானம் செய்யுங்கள் என்றேன். மகேஸ்வரி, எப்பொழுதுமே நாம் இயற்கையோடு இணைந்துதான் வாழ வேண்டும். செயற்கையாக வெந்நீர் வைத்து குளித்து அதன் சுகத்தை உணரத் தொடங்கிவிட்டால் பிறகு அதற்கு இந்த உடல் அடிமையாகிவிடும். அப்படி இயற்கைக்கு மாறான வாழ்க்கையை நாம் எப்போதுமே ஏற்றுக்கொள்ளக் கூடாது. இன்று மாலை கோவிலுக்கு போக வேண்டாம், வீட்டிலேயே இருந்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. மகேஸ்வரி, என் உடம்புக்கு ஒன்றுமில்லை. நீ அன்போடு சமைத்த உணவை சாப்பிட்டு விட்டு சற்று நேரம் படுத்திருந்தால் போதும், எல்லாம் சரியாகிவிடும். சுவாமி, தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். நீங்கள் நலமோடு இருந்தால் தானே தொடர்ந்து அந்த இறைவனுக்கு பூஜை செய்ய முடியும். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நீங்கள் சாப்பிட்டு விட்டு படுத்து நன்றாக ஓய்வெடுங்கள். இறைவனுக்கு சந்தியா வேளை பூஜையை யார் செய்வது? அதுதான் சங்கரன் இருக்கிறானே, அவன் பார்த்துக் கொள்வான். சரி, நான் உண்டுவிட்டு சங்கரனை பார்த்து விஷயத்தை சொல்லிவிட்டு வருகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நானே கோவிலுக்கு சென்று சங்கரனை பார்த்து விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். நீங்கள் உண்ணுங்கள் சுவாமி. உன் விருப்பம் இதுவென்றால் அப்படியே ஆகட்டும். சங்கரா, வாருங்கள் மாமி. என்ன இவ்வளவு பரபரப்பாக வருகிறீர்கள்? சுவாமி இன்னும் வரவில்லையா? இல்லை சங்கரா, அவருக்கு உடம்பு சுகம் இல்லை. அதை உன்னிடம் சொல்லி சுவாமிக்கு சந்தியா வேளையில் செய்ய வேண்டிய பூஜையை முடித்து இரவு நடை சாத்திவிட்டு போய் என்று சொல்வதற்காக வந்தேன். சுவாமிக்கு என்னவாயிற்று? முதலில் நான் அவரை சென்று பார்த்துவிட்டு வருகிறேன். இரு சங்கரா, நீ பதறிக்கொண்டு போய் பார்க்கும் அளவிற்கு ஒன்றும் இல்லை. இருமல் சற்று அதிகமாக இருக்கிறது, மிகவும் சோர்வாக இருக்கிறார், அவ்வளவுதான். இப்பொழுது இங்கு வந்து இரவு பணியில் ஈடுபட்டு விட்டு வீடு திரும்பினால் இருமல் இன்னும் அதிகமாகிவிடுமே என்று நான் தான் அவரை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு வந்தேன். அதுதானே பார்த்தேன். அவராவது கோவிலுக்கு வராமல் இருப்பதாவது. மண்டையை பிளக்கும் அளவிற்கு உச்சி வெயில் சுட்டெரித்தாலும் வீதியில் வெள்ளம் ஓடும் அளவிற்கு மழை கொட்டிக் கொண்டிருந்தாலும்
கோவிலுக்கு போயே தீருவேன் என்று வந்து விடுபவராயிற்றே. ஆமாம் சங்கரா, நானே சொன்னாலும் கேட்க மாட்டார். கோவிலுக்கு போயே தீருவேன் என்று பிடிவாதமாக புறப்பட்டு விடுவார். இன்று அவருக்கே முடியவில்லை. அதனால்தான் நான் சொன்னதும் ஏற்றுக்கொண்டார். சரி, மக்கள் வந்து விடுவார்கள். நீ சென்று பூஜைக்கான ஏற்பாடுகளை செய். செய்கிறேன் மாமி. ஆனால் உள்ளூர்வாசிகள் யாரும் நான் பூஜை செய்வதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்? நீதான் பூஜை செய்வதற்கு அவரிடம் முறையாக பயிற்சி எடுத்திருக்கிறாயே. அதெல்லாம் சரிதான் மாமி. ஆனால் அவர் அந்த சர்வேஸ்வரனுக்கு முன்னால் நின்று ஆத்மார்த்தமாக பூஜை செய்யும் போது அத்தனை பேரும் மனமுருகி நிற்பார்களே, அந்த பக்குவம் எனக்கு வருமா? நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என்ன சங்கரா அது? சுவாமி இன்று போல் என்றும் தீர்காயுசோடு இருந்து இந்த அயவந்திநாதருக்கு பூஜை செய்ய வேண்டும். அவருக்கு என்றென்றும் உதவியாக இருந்து நான் தொண்டு செய்ய வேண்டும். நல்ல பிள்ளையப்பா நீ. உன் விருப்பம் போல் இறைவன் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி வைப்பார். இன்று மாலை பூஜைக்கு மட்டும் நீ ஏற்பாடு செய். சரி, நான் வருகிறேன். பொறுங்கள் மாமி. நீங்கள் சற்று நேரம் சன்னதியில் இருங்கள். நான் சென்று குளத்திலிருந்து நீர் கொண்டு வருகிறேன். சீக்கிரம் வா சங்கரா. நான் அவருக்கு கஷாயம் வைத்து கொடுக்க வேண்டும். இதோ நொடி பொழுதில் வந்து விடுகிறேன். இறைவா, இதுவரை என் சுவாமி இப்படி உடல் சுகமில்லாமல் இருந்ததே இல்லை. அவரை உடனே குணப்படுத்தி எப்போதும் போல் உனக்கு தொண்டு புரியும் பாக்கியத்தை அவருக்கு தந்தருள வேண்டும். சிலந்தி என் சுவாமி மேல் இருக்கிறதே, அதை எப்படியாவது அகற்ற வேண்டுமே. இல்லையே, சுவாமியின் திருமேனியை அது அசுத்தப்படுத்தி விடுமே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து சங்கரன் இங்கு இல்லையே. என்னை தாமதிப்பதற்கில்லை. அவையந்திநாதா, என் சுவாமிதான் உங்களை இறைவனாக காண்கிறார். ஆனால் நான் உங்களை என் குழந்தையாகத்தானே பாவிக்கிறேன். குழந்தை மீது ஒரு சிலந்தி ஊர்ந்தால் அதை பார்த்துக் கொண்டு அப்புறப்படுத்தாமல் இருப்போமா? பாவத்திற்கு பாவம் இல்லை. ஒரு பெண் கர்ப்ப கிரகத்திற்குள் போவது அனாச்சாரம் என்றாலும் ஒரு சிலந்தி என் குழந்தையை அசுத்தப்படுத்துவதை என்னால் எப்படி பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? அவையந்திநாதா, என்னை மன்னித்து விடு. Thank you.